ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட் ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கே நான் வந்து நம்ம எம்எஸ்டி லெவல் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த எம்எஸ்டி லெவலுக்கு கீழே மார்க்கெட் இருந்தால் இந்த ஒரு 15 நிமிஷம் கேண்டில் வந்து எம்எஸ்டி லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஒன் சைட் மூமெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த 15 நிமிஷம் கேண்டில் வந்து கீழே இந்த எம்எஸ்டி லெவலுக்கு கீழே வந்து க்ளோசிங் ஆச்சு அப்படின்னா அந்த மூமெண்ட்ஸ் கீழே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து அந்த எம்எஸ்டி லெவலுக்கு கீழே தான் நமக்கு க்ளோசிங் கொடுத்து ஃபஸ்ட்டு S1 நம்ம ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ S1 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 24,515. ஸோ 24,500 அப்படின்னு கொடுத்தோம். ஒரு 100 பாயிண்ட் வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வந்து ரீச் ஆச்சு. ஓகேவா? ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே ஒரு 100 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ரீச் ஆச்சு இந்த எம்எஸ்டி லெவலுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகி. ஓகேவா? ஸோ நாளைக்கான எம்எஸ்டி லெவல் என்ன, நாளைக்கு நான் எப்படி இந்த இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் என்ன ட்ரேட் பிளான் பண்ணுறேனோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நான் எப்படி நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நம்ம வந்து லெவல்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து எம்எஸ்டி லெவல் அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ரீவியஸ் டேயில் மார்க்கெட் க்ளோசிங்கான ப்ரைஸ் வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். இதுக்கான கோர்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். ஸோ வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸாக மார்க்கெட் நீங்கள் ஓன அனலைஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் மார்க்கெட்டில் இருக்க ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, ஸோ நாளைக்கான லெவல் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல இந்த லெவல் நான் எடுத்துடுறேன். ஓகேவா? நேற்றுக்குள்ள லெவல் எடுக்கிறோம். ஓகே, ஸோ நாளைக்கான லெவல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எம்எஸ்டி அப்படிங்கிறது வந்து 24,625 24,643 வரைக்கும் இருக்குது வந்து எம்எஸ்டி லெவல். ஸோ இந்த 15 நிமிஷம் ஒரு கேண்டில் வந்து நமக்கு வந்து இந்த எம்எஸ்டி லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு காலில் வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டார்கெட் மார்க்கெட் வந்து எங்கே இது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த S1 கிட்ட வரும்போது, அதாவது 24,688. ஸோ 24,688 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 கிட்ட வரும்போது நான் வந்து எக்ஸிட் ஆவேன். ஓகேவா? ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு 5 மினிட் கேண்டிலே வந்து இங்கே போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிவர்சல் ட்ரேட் எதிர்பார்ப்பேன். இங்கேருந்து மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே வரும் இல்லையா, அந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு சின்ன காலை பை பண்ணி ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து சொல்லக்கூடிய நான் ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எம்எஸ்டி லெவலுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எக்ஸாக்டாக வந்து எம்எஸ்டி லெவலில் தான் கரெக்டாக நீ க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ எம்எஸ்டி லெவலுக்கு மேலே மார்க்கெட் போகுச்சு அப்படின்னா இது. ஓகேவா? நான் சொன்ன டார்கெட். ஒருவேளை மார்க்கெட் வந்து எம்எஸ்டி லெவலுக்கு கீழே நமக்கு க்ளோசிங் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலே வந்து நமக்கு வந்து இங்கே வந்துருச்சு அப்படின்னா சப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா சப்போர்ட்டுக்கிட்ட வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலை பை பண்ணுவேன். ஓகே, ஸோ கால் வந்து எங்கே நம்ம டார்கெட் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எம்எஸ்டி ஜோன். இன்கேஸ் மார்க்கெட் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு காலை வந்து நம்ம பை பண்ண பயந்து போய் விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து ரிவர்சல் ட்ரேட் நான் எதிர்பார்ப்பேன், ஒரு புட்டை பை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம ட்ரேட் பிளான். அதாவது எம்எஸ்டி லெவலுக்கு கீழே இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும், மேலே இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து மார்க்கெட் நம்ம வந்து பார்த்துட்டு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? நான் அப்படி தான் ட்ரேட் பண்ணுறேன். அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ இந்த எம்எஸ்டி லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலே இங்கே ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் இங்கே ரீச் ஆயிடுச்சு, இந்த ப்ரைஸை நமக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணிவிட்டு இங்கே இருந்து சும்மா ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் கீழே வரும்போது புட்டை பை பண்ணலாம். இல்லை இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து திருப்பி வந்து மார்க்கெட் வந்து ஒரு பை நடக்கு அப்படின்னா இங்கேருந்து நம்ம காலை பை பண்ணலாம். ஸோ இந்த எம்எஸ்டி லெவலுக்கு திருப்பி வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு பை நடந்ததுன்னா இங்கே காலை பை பண்ணலாம். அதுதான். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து நான் ட்ரேட் பண்ணுவேன். அதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ எம்எஸ்டி லெவல் நோட் பண்ணிக்கோங்க. எம்எஸ்டி லெவல் வந்து பார்த்திங்கன்னா 24,625 24,643. மேலே இருக்கக்கூடியது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 24,688. ஸோ 24,700ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 24,700 24,750 இந்த ரெண்டும் வந்து நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மேலே. அதே மாதிரி கீழே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சப்போர்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 24,564. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இதாக இருக்கும். செகண்ட் ஒன் சப்போர்ட் வந்து 24,512. ஓகே, 24,500 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும்.
ஸோ கீழே வரும்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 24,640 24,564. அதேமாதிரி கீழே அடுத்து வந்து கீழே வந்துன்னா 24,512. ஓகே, 512ங்கிறது இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான நாளைக்கான பிளான். ஸோ எங்கே வந்து எப்படி ட்ரேட் ஆனால் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். நான் எப்படி ட்ரேட் எடுப்பேனோ அதுதான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே கீழே வந்துட்டுனா இங்கேருந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பையிங்கான, ஏன்னா இங்கேருந்து இவ்வளோ செல் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் வந்து மேலே போகும். ஓகேவா? திருப்பி வந்து மார்க்கெட் கீழே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்கேஸ் மார்க்கெட் இங்கே வரைக்கும் கூட போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகலாம். அதே மாதிரி தான் கீழே இருக்கக்கூடிய S1 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு 5 மினிட் கேண்டில். ஏன்னா மார்க்கெட் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகும். ஓகே, 5 மினிட் கேண்டிலே S1 தொடலாம். ஸோ ஒரு 15 நிமிஷத்தில் S2 தொட்டுட்டு திருப்பி வந்து மார்க்கெட் மேலே போய்ட்டு திருப்பி ரிஜெக்ஷன் ஆகலாம். எப்படி வேணாலும் மார்க்கெட் நடக்கலாம். ஸோ இந்த S1 மேலே இருக்கக்கூடிய MSD ஜோன் இந்த இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து எப்படி ட்ரேட் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெய்லி வந்து வீடியோ நம்ம லெவல் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவை வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதுனால நிஃப்டி மட்டும்தான் லெவல்ஸ் கொடுக்குறேன். நான் வேறு வந்து எதுலேயும் பண்ணுறதில்ல. பேங்க் நிஃப்டியோ கமாடிட்டியோ நான் பண்ணுறதில்ல. அதனால் நிஃப்டியில் மட்டும்தான் நான் வந்து இந்த லெவல்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த MSDக்கு கீழே இருந்துன்னா எந்த மாதிரி ஆப்ஷன், எந்த ரூபா அமௌண்ட்டில் உள்ள ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நான் இப்படி தான் பிளான் பண்ணுவேன். அதை தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.